இந்துக்களின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் நமது இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டு வேதனை அடைந்து சகோதர சகோதரிகளுக்காக எங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதை கூட தமிழக அரசு தடை செய்து எல்லோரையும் கைது செய்து இந்தியா முழுவதும் 8000 பேருக்கு மேல் பாஜக, RSS, இந்து முன்னணி சகோதர இயக்கத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் கைது செய்யப்பட்டவர்கள் ஏதோ தீவிரவாதிகள் மூல வைக்கப்பட்டு மாலையில் தான் எங்களை விடுவித்திருக்கிறார்கள். ஆக அந்த அளவிற்கு கருத்து சுதந்திரம் தமிழகத்தில் இருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். 2026 இதற்கான சரியான பதிலை சொல்லும். அதே மாதிரி மழை வெள்ளத்தினால் சாப்பாட்டிற்கு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாலத்தை காணோம். 16 கோடி ரூபாயில திறந்து வைக்கப்பட்ட பாலம் சில மாதங்களுக்குள்ளேயே காணாமல் போயிருக்கிறது. அந்த அளவிற்கு இங்கே லஞ்சம் தலைவிரித்து காடி கொண்டிருக்கிறது. அதே போல இங்கே சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே இல்லை. மக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்க்காத மழை வந்து விட்டது. என்னைக்குதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க? இது முதல் முறை ஸ்டாலின் அரசு இங்கே ஆட்சி செய்யவில்லை. ஏற்கனவே அவர் மேயரா இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பலமுறை தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள். அப்ப தமிழகத்தில் வெள்ளம் வந்தால் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று இன்னுமே அவர்கள் திட்டமிடவில்லை என்றால் என்றுதான் திட்டமிட போகிறார்கள்? ஆக மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சொல்லிட்டேனேப்பா, சொல்லிட்டேன்.